السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله الذي أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فلما بلغ معه السعي قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. அன்பிற்கும் மரியாதைக்குரிய சகோதரிகளே, சிறார்களே, பெரியார்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் முதன்மையாக சலாத்தை சமர்ப்பித்து கொண்டு இங்கே துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக நிசான் வண்டி 6872 நிசான் வண்டி வந்து அங்கே இதில் நிற்கிதான், அதை பார்த்து இப்படி 6872. கண்ணியமிக்க சகோதரர்களே, பொதுவாக நாம் ஆண்டுதோறும் இது போன்ற திருவாக்களை இது போன்ற பெருநாள்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த தினம் என்பது மிகப்பெரிய ஒரு யௌமுன் நஹர் என பழக்குகின்ற ஒரு சிறந்த தினமாக இருக்கிறது. இந்த தினம் என்பது நமது முக்கியமான ஹலீலுல்லா என்று சொல்லப்படக்கூடிய இறை தூதர் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய மனைவியார் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் மையமாக கொண்டு இந்த திருநாள் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திருநாளுடைய முக்கியமான நோக்கமே தியாகம் என்பதுதான். ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை பற்றி, தன்னுடைய தந்தை இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருந்தாலும் கூட குர்ஆனிலே தன்னுடைய தந்தையை பற்றி அழைக்கும் பொழுது ஒரே இடத்திலே அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா அவர்களுடைய வரலாறை சொல்லி காண்பிக்கின்றான். அதிலே ஒரே இடத்திலே 4 முறை அவர்கள் யா அபத்தி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். பாசம் ஒரு பக்கம் இருக்கிறது, இறைவனுடைய தியாகம் ஒரு பக்கம் இருக்கிறது. அல்லாஹுக்காக தியாகம் என்பது ஒரு பக்கம், தனக்கு முற்பட்டோர்களை, முன்னோர்களை, வயதால் முதிர்ந்தவர்களை, தன்னுடைய பெற்றோர்களை அவர்கள் காஃபிராக இருந்தாலும் கூட மதிக்க வேண்டும் என்பதை ஒரு பக்கம் சுட்டிக்காட்டினாலும் கூட, மறுபக்கம் எவ்வளவு பெரிய பாசம் உங்களிடம் இருந்தாலும் கூட இறைவனுடைய கட்டளை என்று வந்துவிடும் பொழுது அவர்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு சென்றுவிட வேண்டும் என்பதுதான்
இந்த பொதுவாக இந்த தியாக திருநாள் நமக்கு ஊட்டுகிறது. அதிலே முதலாக அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை சொல்லும் பொழுது தன்னுடைய தந்தை எப்பொழுது தன்னுடைய மார்க்கம் அல்லாத இன்னொரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக வருகிறதோ அப்பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்கிறான் இப்ராஹிம் நபி அவர்களை பற்றி அவர்களுடைய வாயிலிருந்து, யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷையா, உங்களுக்கு பயனளிக்காத, நீங்கள் பேசும் பொழுது காது கொடுத்து கேட்காத, நீங்கள் சென்று அங்கே பேசும் பொழுது பார்க்காத ஒன்றை நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று முதல் தடவை யா அபதி என்பதாக குறிப்பிடுகிறார்கள். இரண்டாவது முறை அதே யா அபதி என்ற வார்த்தையை சொல்லப்படுகிறது. யா அபதி கத் ஜஅனி மினல் இல்ம், என்னிடம் ஒரு விதமான கல்வி என்னிடம் வந்து கொண்டிருக்கிறது. மாலம் யாத்திகா, அது உங்களிடம் வரவில்லை. நான் சிறுவனாக இருந்தாலும் கூட அந்த மார்க்க கல்வி என்பது, தியானம் என்பது, வஹி என்பது என்னிடம் வந்து கொண்டிருக்கிறது. ஃபத்தபிஅனி அஹதிக சிராத்தன் சவியா, என்னை பின்தொடருங்கள், நான் உங்களுக்கு சீரான பாதையை காண்பிப்பேன். அதற்கு தொடர்ந்து மூன்றாவது முறையாக யா அபதி, என்னுடைய அன்பு தந்தையே, லா தஅபுதி ஷைத்தான், ஷைத்தானுக்கு நீங்கள் வழிபடாதீர்கள். இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா, ஷைத்தான் என்பவன் இறைவனுக்கு மாறு செய்தவனாக இருக்கிறான். நான்காவதாக வார்த்தையை சொல்கிறார்கள், யா அபதி, தந்தையே, நீங்கள் இதை வணங்குவதன் காரணமாக இன்னி அகாஃபு அன் யமஸ்ஸக அஸாபும் மினஷ் ஷைத்தானி ஃபதகூன லிஷைத்தானி வலியா, நீங்கள் உங்களுக்கு தண்டிக்கப்படுவீர்கள், நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் என்று நான் அஞ்சுகிறேன். ஏனென்றால் நீங்கள் ஷைத்தானிற்கு வலியாக இருக்கிறீர்கள். பொதுவாக அரபி மொழியிலே வலி என்ற வார்த்தை இருக்கிறதே, நேசர் என்ற வார்த்தைக்கு மட்டுமல்ல பொறுப்புதாரிகளுக்கு என்பதற்கும் சொல்லப்படுகிறது. நாம் சவுதி அரேபியாவில் இருக்கிறோம். வலியுல் அம்ர் என்றால் அந்த குடும்ப பொறுப்புதாரிக்கு சொல்லப்படுகிறது. வலியுல் அம்ர் என்றால் குடும்ப பொறுப்புதாரிக்கு சொல்லப்படுகிறது. அப்ப இவ்வாறாக இந்த 4 முறை யா அபதி என்று சொன்னவர்கள் இறைவனுடைய கட்டளை என்று எப்பொழுது வந்ததோ, இறைவனுடைய கட்டளை அவர்களுக்கு நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுவதை விட்டுவிட வேண்டும். மா கான இஸ்திஃபார் இப்ராஹிம் இல்லா அம் மௌஇதத்தின் வஅதஹா இய்யா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பாவ மன்னிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட தவணை வரைதான் இருந்தது என்பதாக எப்பொழுது அவர்களுக்கு தெரிந்ததோ தபர்ரா மின்ஹு, அவர்களை விட்டு ஒதுங்கி கொண்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இதில் எதை சொல்கிறேன் என்றால், யா அபதி யா அபதி என்று இறைவனுடைய தன்னுடைய மார்க்கத்திலே போகும்போது பேச சவுண்ட் வர மாட்டேது. அது பேசு, அதை பேசு, அதை அமர்த்திட்டேன். அப்போ இதில் என்ன அப்படின்னா, யா அபதி யா அபதி என்று அன்போடு பண்போடு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தந்தையை எப்பொழுது நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுவதை அவர்களுக்காக நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று, ஏனென்றால் அவர்கள் இறைவனுடைய விரோதி என்பதாக தெரிந்த பிறகு தபர்ரா அமின், அவர் அதை விட்டு நீங்கி கொண்டார், ஒதுங்கி கொண்டார் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். பொதுவாக இதில் என்ன தெரிகிறது என்றால், எவ்வளவு பாசம் யாரின் மீது வைத்திருந்தாலும் கூட அந்த பாசத்தை எல்லாம் ஒதுக்கிவிட்டு இறைவனுடைய கட்டளை என்று வரும்பொழுது இறைவனுடைய கட்டளைக்கு தான் முதலிடம் கொடுக்க வேண்டும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சுமார் 86வது வயதிலே பெற்றெடுக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 86வது வயதிலே பெற்றெடுத்த குழந்தையை நீங்கள் அறுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இவ்வளவு காலம் இருந்த குழந்தையை நான் எங்கே அறுக்க வேண்டும், எப்படி அறுக்க வேண்டும் என்றெல்லாம் யோசிக்காமல் தன்னுடைய மகனை அழைத்து சென்று அறுத்து பலியிடக்கூடிய இடத்திலே சென்ற பொழுது
மகனிடம் கேட்கிறார்கள், யா புனை, அன்பு மகனே, இன்னி அராஃபில் மனாம், நான் கனவிலே பார்த்தேன், அன்னி அதுபாக உம்மை அறுத்து பலியிடுவதாக, ஃபந்தூர் மாதா தரா, உன்னுடைய கருத்து என்ன என்பதாக கேட்கும் பொழுது ஹஸ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இதே யா அபத்தி என்ற வார்த்தையை தான் சொன்னார்கள். யா அபத்தி, அன்பு தந்தையே, இஃப்அல் மா துமர், உங்களுக்கு கட்டளையிட்டதை இறைவனுக்கு நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், நான் பொறுமையாளர்களுடன் இருப்பேன் என்பதாக அங்கே சொன்னார். இங்கும் அதுதான். இறைவனுடைய கட்டளை என்று வரும்பொழுது அங்கே பாசம், பண்பு, நீண்ட காலம் என்பதெல்லாம் இல்லை. இறைவனுடைய கட்டளை உடனே செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த திருநாளுடைய முக்கியமாக நோக்கமாக இருக்கிறது. அதே போன்று ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட தன்னந்தனியாக அந்த பாலைவனத்திலே விட்டு செல்லும் பொழுது, அல்லாஹு அமரக பிஹாதா, இதை அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டானா என்பதாக கேட்கும் பொழுது, ஆம் என்பதாக சொல்லும் பொழுது, கண்டிப்பாக இறைவன் எங்களை வீணாக்க மாட்டான் என்பதாக அங்கேயும் ஹஜ்ரத் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இறைவனுடைய கட்டளை என்றால் உங்களுடைய துணை எங்களுக்கு தேவையில்லை, இறைவன் எங்களை காப்பாற்றுவான் என்பதாக அங்கே உறுதியோடு இருந்தார்கள். இதை எல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால், இந்த ஹஜ் என்பது முக்கியமாக இறைவனுடைய கட்டளையோ பாசம் என்று இரண்டும் வரும் பொழுது இறைவனுடைய பாசத்தை, தன்னுடைய பாசத்தை ஓரங்கட்டிவிட்டு இறைவனுடைய கட்டளைக்கு அடிபடுவதாகும். ஆகவேதான் இந்த ஹஜ் இருக்கிறதே, இந்த ஹஜ்ஜிலும் கூட இது போன்ற பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலே நாம் எஹ்ராம் கட்டுகிறோம். எஹ்ராம் கட்டுவதுடைய நோக்கம் என்ன? முதலிலே எஹ்ராம் கட்டுகிறோம் என்றால் எவ்வளவு கலரான ஆடைகளை அணிந்திருக்கும் பொழுது எல்லாவற்றையும் தூக்கி வீசிவிட்டு வெள்ளை ஆடையை அணிந்து கொள்கிறோம். இது எதை சுட்டி காட்டுகிறது? உலக ஆசாபாசங்கள் எல்லாம் ஓரங்கட்டிவிட்டு இறைவனுடைய கட்டளை என்ற அந்த வெள்ளை உடையை, கஃபன் போன்ற அந்த ஆடையை நாம் அணிந்து கொண்டு இறைவனுடைய கட்டளைக்கு அடிபணிந்து எவ்வளவு பெரிய ஆசபாசமான வாழ்க்கையெல்லாம் அணிந்திருக்கிறோமோ, அதாவது ஆசபாசமான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, எல்லாவற்றையும் உதறிவிட்டு ஒரு நாள் மரணம் வரும். அந்த மரணத்திலே இது போன்ற வெள்ளை ஆடை அணிவிக்கப்பட்டு நாம் ஒரு நாள் கபரிலே சென்று விடுவோம் என்பதை இந்த இஹ்ராமுடைய இருக்கிறதே நமக்கு காண்பிக்கின்றது. இரண்டாவதாக, இந்த இஹ்ராமுடைய ஆடைக்கு அடுத்தபடியாக அதில் என்ன, நாட்டை விட்டு ஊரை விட்டு புறப்படுகிறோம் ஹஜ் செய்வதற்காக. அந்த நாட்டை விட்டு வெளியே புறப்படும் பொழுது ஹிஜ்ரத்துடைய ஞாபகம் வருகிறது. தன்னுடைய சொந்த ஊரை விட்டு, சொந்த தேசத்தை விட்டு சொந்த ஊரை விட்டு, சொந்த நாட்டை விட்டு, சொந்த தேசத்தை விட்டு நாம் புறப்பட்டு செல்கிறோம். அந்த தேவைக்காக, செலவிற்காக எவ்வளவு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு புறப்படுகிறோம். இதிலே தன்னுடைய பிரியமான ஊரை விட்டு அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹுடைய கட்டளையின் பக்கம் செல்கிறோம் என்பதை அந்த நாட்டை விட்டு, ஊரை விட்டு, தேசத்தை விட்டு புறப்படுவது காண்பிக்கின்றது. மூன்றாவதாக தவாஃப் செய்கிறோம். இந்த தவாஃப் என்பது இருக்கிறதே, வானவர்கள் எவ்வாறு அந்த ஏகத்துவத்துடைய மத்தியஸ்தலத்தை சுற்றி வருகிறார்களோ நாமும் இதை சுற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதற்கு முன்னால் ஒவ்வொரு வேளையும் தொழும் பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம்? உள்ளத்தால் மட்டும்தான் அந்த காபாவை முன்னோக்கி இருந்தோம். ஆனால் ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது உள்ள மட்டுமில்ல, உடலும் சேர்ந்து அங்கே சுற்ற வேண்டிய
கட்டாயத்திற்கு நாம் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தபடியாக சை, சஃபா மருவாவுக்கு மத்தியிலே நாம் சை செய்கிறோம். அங்கே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முக்கியமான ஆதரவோடும் அச்சத்தோடும் தன்னுடைய குழந்தை இறந்து விடுமோ, நான் இறந்து விடுவேனோ, என்னிடம் உணவு ஒன்றுமில்லை, என்னுடைய குழந்தைக்காக கொடுப்பதற்கு தண்ணீரும் இல்லை என்ற அந்த தண்ணீரை தேடி ஓடி ஓடி 7 முறை சஃபாவிலிருந்து மக்காவுக்கு, மக்காவிலிருந்து சஃபாவிலிருந்து மர்வாவிற்கு, மர்வாவிலிருந்து சஃபாவிற்கு, சஃபாவில் திரும்ப அவ்வாறு 7 முறை ஓடி ஓடி எவ்வாறு தண்ணீரை தேடி ஒரு நம்பிக்கையை விடாமல், அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கையை விடாமல் அவர்கள் சென்று வந்தார்களோ, அதை போன்று கியாம நாளையிலே அல்லாஹுக்கு முன்னிலையிலே இது போன்று தன்னுடைய ஒரு ஆதரவோடு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதைத்தான் இந்த சஃபா மர்வாவுடைய தொங்கோட்டம் காண்பிக்கின்றது. அடுத்தபடியாக அதிலே இருக்கிறது அரஃபா. அரஃபாவும் எதை காண்பிக்கிற? அரஃபா என்பது ஹஜ்ஜுடைய முக்கியமான காரியங்களிலே உள்ளதாக இருக்கிறது. அரஃபா இல்லை என்றால் அல் ஹஜ் அரஃபா. அரஃபாவிலே நீங்கள் நிற்கவில்லை என்றால் ஹஜ்ஜு கண்டிப்பாக சேராது. அரஃபா என்பதற்கு பல பொருள்கள் இருந்தாலும் கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருவரும் சந்தித்த இடம்தான் அந்த இடம் என்பதாக, அதன் காரணமாகத்தான் அரஃபா என்பதாக பெயர் வைக்கப்பட்டது என்றெல்லாம் காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் அரஃபா என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அரஃபா இல்லை என்றால் கண்டிப்பாக அந்த ஹஜ் என்பது சேராது. அரஃபா என்பது கியாம நாளையிலே அல்லாஹுக்கு முன்னிலையில் நிற்பதற்கு சமமாக இருக்கிறது. அவர்கள் அந்த நாளையிலே தன்னுடைய ஆதரவு மன்னிப்பை ஆதரவு வைத்தவர்களாக, இறைவனுடைய முழுமையான தௌபாவை ஆதரவு வைத்தவர்களாக அந்த இறைவனுக்கு முன்னால் நிற்கக்கூடிய சூழ்நிலை தான் இந்த அரஃபா என்பது காண்பிக்கின்றது. இறுதியாக அதிலே முடியை எடுக்கிறார்கள் அல்லது சுத்தம் செய்கிறார்கள், குறைக்கின்றார்கள். இந்த இறுதியாக செய்வதற்கிறதே அவர்கள் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு, எவ்வாறு நாம் சிறு குழந்தைகள் பிறக்கும் பொழுது 7வது நாளிலே முடியை சிரைக்கிறோம் அல்லது அதற்காக ஒரு வழிமுறையை செய்கின்றோமோ, அதை போன்று இவன் ஹஜ்ஜு முடித்து வரும் பொழுது அன்று பிறந்த குழந்தையை போன்று அங்கே ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வருகிறான். அதற்கு பிறகு முழுமையாக புதிதாக தன்னுடைய வாழ்க்கையை துவங்குகிறான். இது போன்ற பல அம்சங்கள் தான் அல்லாஹு தாலா இந்த ஹஜ் என்ற கடமை, இறுதியான கடமையிலே, இறுதியான காரியத்திலே அவசியமாக செய்ய வேண்டிய அந்த நன்மையான அமல்களிலே இறைவன் வைத்திருக்கிறான். ஆகவே இந்த திருநாள் என்பது அதை போன்று இந்த தியாகம் என்பது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இருக்கிறது. இதை போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் பல தியாகங்கள் இருக்கிறது, சேவைகள் இருக்கிறது. மக்களுக்கு சில பொது சேவைகள் இருக்கிறதே, பொது சேவைகளும் இந்த தியாகங்களிலே அடங்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் எதையும் எதிர்பார்க்காமல் அல்லாஹ்வுடைய கட்டளை தான் வஅذின் லின்னாஸ், மக்களுக்கு நீங்கள் ஹஜ்ஜுக்காக அழையுங்கள் என்று அன்று அழைக்கப்பட்ட பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? இறைவனுடைய கட்டளையைத்தான் பார்த்தார்கள். இங்கே யார் இருக்கிறார்? இங்கே ஒருவரும் இல்லையே, யாருமே இங்கே வரவில்லையே, நான் ஏன் ஹஜ்ஜுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே என்ன செய்யவில்லை? இறைவனிடம் கேட்கவில்லை. இறைவனுடைய கட்டளை. அதை போன்று நாம் நம்முடைய பொது சேவைகள் இருக்கிறதே, அது எங்கிருந்தாலும் சரி, இறைவன் இருக்கிறானே, எதன் மூலம் நமக்கு சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்பதாக நமக்கு கண்டிப்பாக தெரியாது. எந்த அமல்களின் காரணமாக நம்மை சொர்க்கத்திலே கொண்டு சேர்க்கும் என்பதாக நமக்கு தெரியாது. ஏதாவது ஒரு ஹதீஸ்களிலே வருகிறது, ஒருவன் தன்னுடைய சகோதரனுடைய தேவையை நிவர்த்தி செய்வதற்காக பள்ளியிலிருந்து புறப்பட்டு சென்று ஒருவனுக்கு அந்த தேவையை நிறைவேற்றி சென்று வருவானே ஆனால் அப்பொழுது அவனுக்கு பல ஆண்டுகள் நரகத்திற்கும் அவனுக்கும் இடைவெளி ஏற்பட்டு விடுகிறதா என்பதாக ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது.
எந்த தேவையாக இருந்தாலும் சரி. ஹதீஸ்களில் வருகிறது, அன்ஃபஉன்னாஸ், மனிதரிலே சிறந்தவன் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளவன். மக்களுக்கு பயன் என்பது எதையும் நாம் எதிர்பார்க்காமல் இறைவனுடைய நன்மையை மட்டும் எதிர்பார்த்து, இறைவனுடைய கட்டளையை மட்டும் எதிர்பார்த்து நாம் எல்லா விஷயங்களிலும், அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, உதவி செய்யக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, அடிக்கடி சொல்வது போன்று அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய, அதாவது யாருக்கு, காரூனை பார்த்து அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு கொடுக்கப்பட்டவையிலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்கள், மறுமையை தேடிக்கொள்ளுங்கள். நாம் திறமையானவர்களாக இருந்தால் அந்த திறமையை மூலம், எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருந்தால் அதன் மூலம், அதுபோன்ற மற்ற தன்னுடைய நாவாற்றல் இருந்தால் அதன் மூலம், அல்லது வேறு விதமான என்னென்ன திறமைகள் இருக்கிறதோ அதன் மூலம் மறுமையை நாம் தேடிக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவே எங்கு சென்றாலும் பாசமா அல்லது தியாகமா என்று வரும் பொழுது கண்டிப்பாக தியாகம் என்பதுதான் நமக்கு முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது. ஆகவே நம் அனைவர்களும் சகோதரர்களே, பொதுவாக நமது வெளிநாடுகளில் இருக்கிறோம், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்திலே என்னென்ன விஷயங்களிலே நமக்கு அந்த இகாமா இல்லாதவர்கள் அல்லது கஷ்டப்படுபவர்கள் அல்லது உதவி தேடுபவர்கள் அல்லது ஜனாசா போன்றவைகள் எதெல்லாம் நமக்கு அந்த விஷயத்திலே உதவி செய்ய முடியும், இது போன்ற நிகழ்ச்சிகள், அதுபோன்று தீனுடைய முக்கியமான ஒரு விழாக்கள் எதெல்லாம் நம்மளால் உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகளை கொண்டு நம்முடைய தியாகத்தையும் அல்லாஹ்விடம் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி யுத்இமு வலா யுத்அம், மன்ன அலைனா ஃபஹதானா வ அத்அமனா வ குல்ல பலாஇன் ஹஸனின் அப்லானா. அல்ஹம்துலில்லாஹி கைர முவத்தா வலா முகாஃபி வலா மக்ஃபூர் வலா முஸ்தக்னி அன்ஹு. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அம மின் அத்ஆம் வ ஸகா மின் அஷ்ஷராப் வ கஸா மின் அல்அராப் வ هدى من الضلالة وبصر من العمي فضل على كثير ممن خلقنا تفضيلا. الله أكبر، الله أكبر، الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة وأصيلا. الله أكبر، ما وقف الحجاج على عرفات. الله أكبر، ما تداركوا أنفسهم لما فات. الله أكبر، ما ارتفعت أصواتهم بالدعوات. الله أكبر، ما قبل الله دعاهم. الله أكبر، ما جبر خواطرهم. الله أكبر، ما عفا عن مسيئهم. الله أكبر، ما شملنا بعفوه معهم. الله أكبر، الله أكبر، الله أكبر، لا إله إلا الله والله أكبر. الله أكبر ولله الحمد. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على رسولك وعلى آله وصحبه أجمعين. فإن يوم العيد الأضحى المبارك يوم عظيم، ففيه دروس وعبر، مواقف ومواضع، أخلاق وسلوكيات، وسوف تنحسر لكم دروسه. الله أكبر، الله أكبر، لا إله إلا الله والله أكبر. الله أكبر ولله الحمد. يوم النحر من أفضل أيام الدنيا على الإطلاق. إن أعظم الأيام عند الله يوم النحر، ثم يوم القر وهو الذي يليه. رواه أبو داود. هو اليوم 11 وهو اليوم الذي يستقر فيه الحاج، ويوم القر بعد أداء المناسك. الله أكبر، الله أكبر، لا إله إلا الله والله أكبر. الله أكبر ولله الحمد. وهذا اليوم هو عيدنا أهل الإسلام، كما قال الصادق المصدوق صلى الله عليه وسلم: يوم عرفة ويوم النحر وأيام التشريك عيدنا أهل الإسلام، وهن أيام أكل وشرب. رواه أبو داود والترمذي والنسائي. الله أكبر،
الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. من أسرار مناسك الحج: لقد أفاض حجة الإسلام الإمام أبو حمد الغزالي في إحياء علوم الدين: خلع الدنيا كما يخلع الثوب، ودخول حضرة الله وهو الإحرام يشبح لباس الكفن، وفيه إشارة للزهد والموت عن الشهوات. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الخروج من الوطن يمثل الحجرة إلى الله وترك ما يشغل عن لقائه وتذكير بالرحيل من الدنيا والقدوم على الله. الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الطواف دوران حول مركز التوحيد على مثال طواف الملائكة حول العرش، فالقلب أن يطوف مع الجسد متذكرا عظمة الله. الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر ولله الحمد. السعي بين الصفا والمروة تذكير سعي السيدة هاجر في طلب الماء، تمثيل للسعي بين الرجاء والخوف، وكذلك السعي بين كفتي الميزان يوم الحساب، وفيه درس على اليقين والثقة بالله رغم قسوة الابتلاء. الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر. الوقوف بعرفة لب الحج، وهو يرمز إلى الوقوف بين يدي الله يوم القيامة، والدعاء فيه تحجل لذل العبودية، فليطلب فيه العتق من النار والتوبة النصوح. الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. رجم الجمرات إشارة إلى رجم الشيطان ووسواس النفس، وهو إعلان عداوة بينك وبين إبليس. الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الحلق أو التقصير رمز لتجديد الحياة والتطهر. كان الحاج يولد من جديد بعد تطهيره. الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم ارحم في حياتنا، وارحمنا عند موتنا، وارحمنا بعد موتنا، وارحمنا في قبورنا، وارحمنا يوم الحساب، وحاسبنا حسابا يسرا، واغفر لنا ولوالدينا. اللهم اغفر لنا ولوالدينا، اللهم اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إليك ربي فحببنا، وفي أنفسنا لك ربي فذللنا، وفي عين الناس فعظمنا، ومن سيء الأخلاق والأعمال فجنبنا، وعلى صالح الأخلاق والأعمال فقومنا، وعلى الصراط المستقيم فثبتنا، وعلى الأعداء أعدائك أعداء الإسلام فانصرنا، ولا تنصر علينا، زدنا ولا تنقصنا. اللهم أكرمنا ولا تهنا، اللهم آثرنا ولا تؤثر علينا، اللهم ارضنا عنك وارض عنا، ولا تجعل مصيبتنا في ديننا، ولا تجعل الدنيا أكبر همنا ولا مبلغ علمنا، ولا تسلط علينا بذنوبنا من لا يرحمنا. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر، ولذكر الله أكبر، والله أعلم بما تسمعون. السلام عليكم ورحمة الله وبركاته.